திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை தாக்கியதில் இருவர் உயிரிழந்த நிலையில் வளர்ப்பு யானைகளுக்கு ஆண்டுதோறும் நடத்தப்படும் புத்துணர்வு முகாம் கடந்த சில ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை என்றும் இதுவும் யானையின் திடீர் கோபத்திற்கு காரணம் என்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பராமரிக்கப்படக்கூடிய தெய்வானை என்ற இந்த யானை தாக்கியதில் வாகனும் அவருடன் இருந்த 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக விலங்கு ஆர்வலர்களிடம் கேட்கும்போது, குறிப்பாக யானைகள் குறித்த ஆய்வுகளில் ஈடுபடக்கூடிய ஆர்வலர்களிடம் கேட்கும் பொழுது, யானைகள் மற்ற விலங்குகளை விட யானைகள் குணாதிசயங்களில் சற்று மாறுபட்டவை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். யானைகளை கோயில்களில் ஒரு 30க்கும் மேற்பட்ட யானைகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. புதிதாக எந்த விதமான யானைகளையும் இனிமேல் கோயில்களுக்காக கையகப்படுத்தக்கூடாது என்பதையும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய யானைகளை பராமரிக்கும் பொழுது அவைகளுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்பதும் ஏற்கனவே வகுக்கப்பட்ட விதி. அதன்படிதான் 2003 யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்தப்படுகிறது. இது மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டி அருகே மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் புத்துணர்வு முகாம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது வழக்கம். அதாவது வனவிலங்குகள், யானைகளை பொறுத்தளவு கூட்டமாக வாழக்கூடிய ஒரு விலங்குகள். ஆனால் இவை தனியாக ஒரு கோயில்களில் கொண்டு தனியாக காலில் சங்கிலி கட்டி அவற்றை பராமரிக்கும் பொழுது அவைகளுக்கு தேவையான அப்போது மன அழுத்தம் ஏற்படும். எனவே அவற்றை சரி செய்வதற்காக தான் இந்த புத்துணர்வு முகாம் என்ற ஒரு திட்டத்தையே வகுத்து 2003 அதை செயல்படுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கோயில்களிலிருந்து இந்த யானைகளை அழைத்து சென்று புத்துணர்வு முகாமுக்கு அழைத்து செல்வார்கள். ஒரு மாதத்திலிருந்து 40 நாட்கள் வரை இந்த புத்துணர்வு முகாம் நடப்பது வழக்கம். ஆனால் 2021 பிறகு இந்த புத்துணர்வு முகாம் நடக்காமல் இருக்கிறது. இது தொடர்பாக விலங்கு நல ஆர்வலர்களும் கூட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்த்தும் கூட இதற்கு தமிழக அரசு சார்பில் அதற்கு போதுமான யானைகளை கொண்டு செல்வதில், இங்கிருந்து அழைத்து சென்று கொண்டு வருவதில் சில சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. எனவே கோயில்களிலே அதற்கு தேவையான இயற்கை சூழலுடன் இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவோம் என்றுதான் தமிழக அரசு அப்போது விளக்கம் அளித்திருந்தது. 3 ஆண்டுகளாக இந்த புத்துணர்வு முகாம் நடத்தப்படாமல் இருப்பதே இது போன்ற யானைகளுடைய மன அழுத்தத்திற்கு ஒரு காரணம் என்பதை வனவிலங்கு ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். குறிப்பாக யானைகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதிலும் பாகன்களை ஏன் தாக்குகிறது என்னும்பொழுது, பாகன்கள் தான் எப்பொழுதும் யானைகள் உடன் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். யானைகளை கையாளக்கூடியவர்களும் அவர்கள் தான், அதற்கான பயிற்சி பெற்றவர்களும் அவர்கள் தான். எனவேதான் எப்பொழுதுமே இது போன்ற மன அழுத்தங்கள் ஏற்படும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய இந்த பாகன்கள் மீதுதான் அது இந்த அவருடைய வேகத்தை, அதனுடைய கோபத்தை காட்டுகிறது. 2020ஆம் ஆண்டிலும் இதே தெய்வானை யானை இந்த கோயிலில், திருச்செந்தூர் கோயிலில் பாகனை தாக்கிய சம்பவம் நடந்திருக்கிறது. அதேபோன்ற 2018ஆம் ஆண்டு திருச்சி சமயபுரம் கோயிலில் ஒரு பாகனை கொன்றது. 2 பக்தர்களை மசினி என்ற ஒரு யானை தாக்கியது. இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் கோயில்களில் வளர்க்கப்படக்கூடிய யானைகளால் அவ்வப்போது பாகன்கள் தாக்கப்படுவதும் கொல்லப்படக்கூடிய சம்பவங்களும் இதற்கு முன்பு நடந்திருக்கிறது. எனவே இது போன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்காகத்தான் யானைகளை புத்துணர்வு முகாம்களுக்கு அழைத்து செல்வார்கள். 2021 தற்பொழுது வரை 3 ஆண்டுகளாக இந்த புத்துணர்வு முகாம் நடத்தப்படாமல் இருக்கிறது. எப்பொழுதுமே யானைகளினுடைய குணாதிசயங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆர்வலர்கள் கூறுவது, எப்பொழுதும் குறிப்பிட்ட நாளை, எப்பொழுது அது வனத்திற்கு இந்த புத்துணர்வு முகாம்களுக்கு செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவற்றை எப்பொழுதும் யானைகள் நினைவில் வைத்திருக்கும் என்று கூறுகிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் தான் வழக்கமாக நவம்பர் மற்றும் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் தான் இந்த புத்துணர்வு முகாம்கள் நடத்தப்படும். எனவே தற்பொழுது அதனுடைய நினைவில் நிச்சயமாக இது போன்ற புத்துணர்வு முகாம்களுக்கு செல்லாமல் கடந்த 3 ஆண்டுகளாக இருப்பது ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்க கூடும் என்றும் கூறுகிறார்கள். அதே போன்று கோயில்களில் திருவிழா காலங்களில் முக்கியமான பூஜை போன்ற நாட்களில் எல்லாம் அதிகமாக பக்தர்கள் வருவது வழக்கம். அப்பொழுதும் யானைகளை அதிக நேரம் நிற்க வைத்து, அதிக நேரம் அவற்றை ஒரு ஆசி வழங்க வைப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதனாலும் அது மன அழுத்தம் அதிகமாக ஏற்படும் என்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாகவும் தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கான விரிவான அறிக்கைகளும் அளிக்கப்படும் என்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் தரப்பில் கூறப்படுகிறது.